கிளம்புவோமா? ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? வீட்டுக்காரன் கார் அடிச்சுட்டு போறான்டா. அங்கிள் அங்கிள் கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க அங்கிள். டைம் இல்லைங்க அங்கிள். ஒரே சங்கட்டமா போச்சு. சாரிண்ணா. இன்னைக்கு எங்க சுத்துறனே தெரியாம சுத்த போறோம். என்னன்னு தெரியல, எல்லாமே இருந்தாலும் அந்த போலீஸ் ஸ்டேஷனை பார்த்தா மட்டும் அள்ளு விடுறான் கொய்யால. இந்த கோயிலா இந்த கோயிலா? அழுக்கு. இவ்வளோ நேரம் பேசுனதெல்லாம் வேஸ்டா போச்சு. ஓ ஓ ஓ. ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோனா, இந்த ஆக்ஷன் கேமரா நைட்டில் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத சும்மா டெஸ்ட் பண்ணலாம்னு தோணிட்டு இருந்துச்சு. சரி, அப்படியே ஃப்ரெண்டு வெளியே போகலான்னு சொன்னான். ஏதோ கோயில் திருவிழாவாமா, அப்படியே போச்சுடும். சரி, பார்த்துக்கலாம். அப்படியே கோயிலுக்கும் போயிட்டு சாமி கும்பிட்ட மாதிரி இருக்கும். அப்படி நைட்டில் கேமரா எந்த அளவு பர்ஃபார்ம் பண்ணுன்ற தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இந்த வீடியோ ஃபுல்லாக எந்த ரெசல்யூஷனில் எடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி 1080 பிக்சல் 60 fps தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதுவே போதுன்ற அளவுக்கு தான் இருக்குது. நான் அதிகமாக 2K 4Kலாம் போனாக்கா ஸ்டோரேஜ் எகிரிடும். 1080 பிக்சலே ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. வீட்டுக்கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஐயா வீட்டுக்கு வந்தாச்சு. ஆல்ரெடி எனக்கு முன்னாடியே ரெடியாக இருக்கானுன்னு நினைக்கிறேன். கால் பண்ணானுங்க, வந்தியா இல்லையான்னு. ஐயோ தாண்டி வந்துட்டான். இல்லை இல்லை படி ராஜேஷ். அங்கே ராஜேஷ் உள்ள இருக்கானா? வெளியே வர சொல்றீங்களா? தம்பி வாங்க தம்பி, நீங்கள் தான் லேட்டு, நாங்களாம் முன்னாடியே வந்துட்டோம். மேலே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ மட்டும் கேமு என்ன வரந்தா என்ன கேம் விளாடுற? கரெக்டாக அனுப்புற போலையமா? அங்கேருந்து லொக்கேஷன் தெரியுமா கோயில்? கால் பண்ணுமா? சரி ஓகே போகலாம். வீட்டுக்கு தெரியாது, இதில் தான். இப்படி தான்டா, எப்படிரா போவாங்க? ஏன் நடந்து போறியா? என்ன சொன்னா? போய் அப்படியே திரும்பிக்கிறா பாப்பா. குழந்தை அழகா இருக்குல்ல? ஓகே, ஒரு வழியாக கிளம்பியாச்சு. இதில் மழை வேற ஸ்டார்ட் ஆயிருச்சு. இன்னைக்கு போன மாதிரி தான். வணக்கமணி. மழையோட சித்தரைடா, அருமைடா. எதிர்பார்க்கல மழை வரும்னு. ஐயோ கேமரா நடந்துருமே, புது கேமரா வேற. சூப்பர். மழை இல்லாதமோ நான் கண்டினியூ பண்ணுறேன் கரெக்டாக. என் நேரத்தை பார்த்தீங்களா? கரெக்டாக மழை வருது சொல்லிட்டு கேமரா குவாலிட்டி உள்ளே வைக்கிறேன். கொஞ்சம் தூரம் வந்தோடனே மழை ஆஃப் ஆயிடுச்சு. மழை நின்றுட்டு நல்லா காத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு. யாராது? ஐயோ ஹார்ன் அடிக்க மாட்டேது. ஹார்ன் அடிக்குது. அங்கிள் கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க அங்கிள். டைம் இல்லைங்க அங்கிள். வாய்ஸ் ஓகேவா இல்லை கன்றாவே இருக்கா? வீடியோவை எடுத்து பார்க்கும்போது தான் தெரியும் பேசுனதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சா இல்லையான்னு. ஃபஸ்ட்டு எடுத்து ரெக்கார்ட் பண்ணுறேன். அது ஒரு நார்மல் மைக். வாய்ஸு சுத்தமாக கேட்கவே இல்லை. மைக்கு என் வாய் பக்கத்தில் தான் இருக்குது. இருந்தாலும் நான் பேசுறது கேட்க மாட்டேங்குது. வெளியே இருக்க மொத்த சவுண்டும் வந்து ஓ ஓ ஓ ஓ ஓன்னு கேட்குது. என்ன பண்ணுறது? எடுத்த 3 வீடியோ எடுத்தேன். 3 வீடியோவில் ஒரு வாய்ஸ் கூட கேட்கல. நான் சொன்னது ஒன்று கூட கேட்க கிடையாது. ஒரே சங்கட்டமாக போச்சு. சாரிண்ணா.
ஆக்சுவலாக அதுதான் ஃபர்ஸ்ட் லாக். என்னை பற்றி இன்ட்ரோவே கொடுத்துருக்க மாட்டேன். இப்போ உடனே தெரிஞ்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல, பொறுமையாக தெரிஞ்சுக்கோங்க. பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பென். அதான் சேனலோடைய நேமாவே இருக்கும், பென் சாகான்னு. ஓகே, மன்னிச்சுக்கோங்க ஏதாவது தப்பாக பேசியிருந்தாக்கா. தப்பா இல்லை, வளர்ற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி விளாக் பண்ணணும் கூட தெரியாது, ஏதோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் கமெண்டில் போட்டு விடுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், கற்றுக்குறேன். அடுத்த விளாகில் கண்டிப்பாக அந்த பிரச்சனை வராது, ப்ராமிஸ். இத்தனை வேகத்தோட உய்யால. ஐயோ, போலீஸ் ஸ்டேஷனு. அது என்னன்னு தெரியல, எல்லாமே இருந்தாலும் அந்த போலீஸ் ஸ்டேஷனை பார்த்தா மட்டும் அள்ளு விடுகிறான் ஐயால. அந்த மாதிரி எத்தனை பேருக்கு நடந்திருக்கு? அப்படி நடந்துருந்துச்சுன்னா நிறைய சிரிக்கிற எமோஜி மட்டும் போட்டு விட்டு போங்க, அதுலேயே தெரியும் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்குன்னு. ஓ, கோவில் இங்கே தான் இருக்கு. இந்த கோவில் தான் நினைக்கிறேன். இந்த கோவிலா இந்த கோவிலா தெரியல. ஆளுக்கு என்ன குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. கண்டுபிடிச்சானுங்க போல. வீட்டுக்கு போயிட்டு வண்டி விட்டு வந்துட வேண்டியதான். இந்த மாதிரி இடத்தெல்லாம் வண்டியை விட்டாக்கா சேஃப் இல்லை ப்ரோ. வண்டியை நிறுத்தலாமா? சேஃப் தானா? சேஃப் தானா? ஓகே ஓகே. உள்ள போக முடியாது, ரெண்டு சைடுமே அடக்குது. டேய், வழி விடுறியா? அங்கேயே நிறுத்திடுவா. அப்புறம் வண்டி எடுக்கும்போது என்ன குறுக்கு விட்டு என்ன பண்றது? வண்டி விடும்போது குறுக்க விட்டுருந்தாக்க என்ன பண்றது? அச்சோ, ஓகே, வண்டியை பார்க் பண்ணியாச்சு. யூடியூபரா தம்பி? கேமரா வச்சிருந்தா யூடியூபரா? எனக்கே ஒரு மண்ணும் தெரியாது ப்ரோ. அது யாரும் எடுக்க மாட்டாங்க ப்ரோ. கொண்டா, நான் எடுத்துக்கிறேன்டா. புது ஹெல்மெட் வாங்கிடுவேன். அப்போ தூக்கி போட்டு போயிடலாமா வீட்டுக்கு போகும்போது? புது ஹெல்மெட் வாங்கிக்கலாம்டா. இது என்ன சந்தத்தில் கூட்டு போறாரு? ஓ, வீட்டுக்கா? அருமைடா. ஓகே, நான் அப்புறமா கண்டினியூ பண்றேன். ரெக்கார்ட் தெரியலையே தம்பி, சாமி கும்பிடுங்க. இவ்வளோ நேரம் பேசுனதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. ஸ்லோ மோஷனில் விழுந்திருக்கு வீடியோ, கன்றாவி. ஸோ சேட். என்னடா சவுண்டு? ஒரு வழியாக கோவிலேருந்து கிளம்பியாச்சு. கோவிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளியே வந்துட்டோம். இன்னும் எல்லா பக்கமும் நாயங்களாவே இருக்கு. நைட் டைமில் இதான் பெரிய தொல்லை, நாய் தொல்லை தாங்க முடியாது. ஓ ஓ ஓ நல்லா இருக்கு. ஐயா, ஸோ எவ்வளோ தண்ணி? அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்பியாச்சு. சரி, ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் விட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போக வேண்டியதுதான். திருவிழா உண்மையாக சொல்லணும்னா நல்லாவே போச்சு.
எக்ஸ்பெக்டேஷன் வச்ச அளவுக்கு இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு பெரிய தேராக இருக்கும். இந்த எப்படி சொல்கிறது, இந்த டிவிலாம் எடுத்துகிட்டு போவாங்கள்ல பெரிய தேரை, ரொம்ப குட்டி குட்டி தெரு, அதுக்குள்ளே எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க. நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் சாமியெல்லாம் பார்த்தோம். கொஞ்ச நேரம் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. ஐ மீன் அந்த கொஞ்ச நேரம் நல்லா பாட்டு பாடிட்டு கொஞ்சம் வைபாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே ஆப்போசிட்டில் எத்தனை பக்கம் பார்த்தாக்கா வைப் அந்த மாதிரி இருக்கு. போட்டு சரியான சாத்திட்டு இருக்காங்க. சீரியஸாக நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு இது கம்மியாமா, நாளைக்கெல்லாம் இதை விட ஜம்முன்னு இருக்கும். மறக்காம வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கே நல்லா தான் இருந்துச்சு. டைம் போனது தெரியல. கிட்டத்தட்ட எத்தனை 9க்கு போனவங்க, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வர மாட்டேங்குது. டைம் பார்த்தீங்கன்னா 12:15 கிளம்பியாச்சு. 12 மணின்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் டைம் போனதே தெரியல. நைட்டில் இந்த ஆக்ஷன் கேமரா எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு இந்த வீடியோவில் நல்லா தெரிஞ்சிடும். அப்படியே நைட் ரைட் போன மாதிரியும் இருக்கும், டெஸ்ட் பண்ண மாதிரியும் இருக்குது. பரவாயில்ல. அந்த ஆடியோ குவாலிட்டி மட்டும் யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். எந்த மைக் யூஸ் பண்ணாக்கா சீக்கிரத்தில் ஆடியோ அந்த வின் நாய்ஸ் வராது. இது ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக போனால் கூட டக்கு டக்கு டக்குன்னு ஒரு மாதிரி சவுண்ட் வருது. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்த வாய்ஸ் வராத மாதிரி ஏதாவது ஒரு மைக் செட்டப் இருந்தாக்கா கொஞ்சம் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோ போடும்போது ஆடியோ குவாலிட்டி நல்லா கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? பரவாயில்ல, உண்மையாகவே நல்லா இருந்துச்சு இன்னைக்கு. போலீஸ் ஸ்பீக் ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்எஸ்ஏவா? போலீஸு சொல்லி முடிஞ்சு. ஐயோ சூப்பர். ஓகே, என்னண்ணா ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க. விடுவாங்களான்னு தெரில. வரட்டும், அதுக்கப்புறம் கிளம்பிக்கலாம். மந்த்து ஸ்டார்டிங் வேறு, ஸோ போலீஸ் பிடிக்க தான் செய்வாங்க. ஃபஸ்ட் டைம் கேமரா மாட்டிட்டு இப்போ தான் போலீஸ் கிட்ட மாட்டுறேன். கேமரா வாங்கியே 4 நாள் தான் ஆகுது. யாருக்கு இதாகக்கூடாது. ஸோ ஆம்புலன்ஸை பார்த்தாலே ஒரு மாதிரி ஆகுது. எத்தனை பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு? ஐ மீன் ஆம்புலன்ஸை பார்த்தாக்கா எப்படி சொல்ல, அது சில பேர் அதில் போயிருந்தால் தெரியும், போகாதவங்களுக்கு அது தெரியாது. போனவங்களுக்காக புரியும் நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன்னு. என்னாச்சு? அதான் எல்லாரும் காமிச்சேன். ஓகே போயிட்டு வாங்க சொல்லி தாட்டி விட்டாரு. வண்டி புக்கு கேட்கல, வெரி சந்தோஷம். திட்டு விழுந்துச்சா? திக்குன்னு ஆயிடுச்சு. எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. அந்த அண்ணா வந்த உடனே என்ன தம்பி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, இல்லை நான் இப்போ தானே கட் பண்ணிட்டு தான் வெளியே வந்தேன்.
வண்டி எங்கே நிறுத்தணும் எங்கே நிறுத்துறேன் இல்லை நான் ஓரமாக நிறுத்துறேன். சரி சரி எல்லாரும் காட்டுனாரு. எல்லாரும் எடுத்து வந்து காட்டினேன். நான் இப்போ தானே போன மாதம் 2ஆம் தேதி தான் போட்டேன், மண்டே தான் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னோடனே சரி காட்டு தம்பி பார்க்குறேன் அப்படின்னாரு. பிளட் குரூப்பு பேர் டீட்டெயிலாம் கேட்டார். இதை சொன்னோடனே எங்கே போயிட்டு வரீங்க? கோயில் ஃபங்க்ஷன் முடிஞ்சு போயிட்டாங்க. சரி போயிட்டாங்க காட்டிட்டார். சோலி முடிஞ்சு வீட்டுக்கு போக முடியாதுன்னா நான் நினச்சேன். 1000 ரூபா எச்சா போடுவாங்கடா. சரி பார்க்கலாம் வாங்க போகலாம். நான் ஸ்டாண்ட் எடுங்கண்ணா. ஓகே மோஸ்ட்லி போலீஸ் நிறுத்தினாச்சு. போலீஸ் இந்த மாதிரி நிறுத்தினாக்கா என்னவா இருந்தாலும் இன்னும் பதில் சொல்லிட்டு போங்க, அதே பெட்டர். எக்ஸ்கியூஸ் பண்ணி விட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் எச் ஆகி நீங்கள் முறுக்கிட்டு வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்ததுக்கப்புறம் மாட்டினீங்கனாக்கா அது கொஞ்சம் சிவியராக இருக்கும் பனிஷ்மெண்ட்லாம். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு போலீஸ் சொன்னாக்கா நிறுத்தினாக்கா நிறுத்தி பேசிட்டு வாங்க, உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கோ இல்லையோ. அது பெட். நைட் டைமில் நிறைய பேர் ஸ்விக்கி ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸ்விக்கி ஜொமேட்டோ நானும் ஓட்டலாம் சொல்லிட்டு. பட் நம்ம வண்டியை வச்சுட்டு ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஓட்டணும்னா நம்ம தான் ஸ்விக்கிக்காரனுக்கு வாரம் அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு மைலேஜ் பாப்லி அதிகபட்சமே 25 to 28 தான் தரும் நம்ம வண்டி. அதை வச்சுட்டு ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஓட்டினாக்கா 10 பைசா பிரயோஜனம் இல்லை. வேணும்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ வேணால் சேல்ரி, அதேமாரி எவ்வளோ ஆர்டர் ஓட்டலாம், எவ்வளோ வரைக்கும் இதுலேருந்து ஏர்ன் பண்ணலாம் சொல்லிட்டோன்னா வீடியோ போடலாம். அதுக்கு ஒன்றா யூஸ் ஆகும். அந்த அளவுக்கு ஹெல்மெட் யூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி ஹெல்மெட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலே போலீஸ் பிடிக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க. அன்டைமில் ஓட்டினாக்கா ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் வண்டி ஓட்டுங்க மெயினாக. அன்டைமில் ஹெல்ப் பண்ணுறது கூட யாரும் வரமாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில் ஆக்சிடென்ட் ஆச்சுனாக்கா. ஓகேவா? மதுரைக்கா தம்பி பார்த்து. மதுரைக்கெல்லாம் போனால் அப்புறம் நான் போக வேண்டியதான். இந்த மாதிரி பைக்கில் சுற்றுறது நல்லா தான் இருக்குது, ஜாலியாக பசங்க கூட டைம் போகிறதே தெரியாது, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ப்ரோ, அப்போ நாளைக்கு பார்க்கலாம். ஒர்க் முடிச்சுட்டு வரேன். அவ்வளோதான். இவனையும் வீட்டில் விட்டாச்சு, இன்னொரு ஃப்ரெண்டையும் வீட்டில் விட்டாச்சு. இப்போ நம்ம மட்டும் வீட்டுக்கு போய் சேர்ந்தா சரி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகுது? 1க்கு மேலே தான் ஆகும்னு நினைக்கிறேன். கரெக்டாக 1:30. இப்போ 1:25 ஆகுது. 1:25க்கும் போலீஸ்காரங்க பிடிக்கிறாங்க. அவங்க வேலையை ரொம்ப சின்சியராக பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ ஏதோ பேய் நின்றுருக்க மாதிரி இருந்துச்சு. 10 நேரத்தில் பயந்துட்டேன். ஆள் தான் போல. ஹெல்மெட் போட்டாலே தான் பிரச்சனை நைட் டைமில். இன்னைக்கு டே இவ்வளோ நல்லா போகணும்னு எதிர்பார்க்கல. கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்துச்சு அங்கே. பட் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட திருவிழாக்கு போயிட்டு யாருன்னே தெரியாது அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சு. அப்புறம் எப்படி இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்ப்பீங்க, ஏன்னா இப்போ தான் மொதல் வீடியோவே போட போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, இப்படி ஒரு பைத்தியக்கார பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டு போங்க. ஹெல்மெட்டை சும்மா போடுறோம்னு சொல்லிட்டுலாம் போட்டுட்டு இருக்காதீங்க. ஹெல்மெட்டை ப்ராப்பராக போட்டுட்டு போங்க. ஆக்சிடென்ட் ஆனால் கூட உசுரை காப்பாற்றும். ஸோ எல்லோரும் சேஃபாக வண்டி ஓட்டுங்க. எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க. பாய், டடா.